ஹாய், வெல்கம் டு சித்தூஸ் ஹாப்பி ஹோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சுவையான சிக்கன் ரெசிபி தான். ரேஷ்மி சிக்கன் மசாலா. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிக்கன் எடுத்துக்கோங்க. 1/2 kg சிக்கன். அதில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் போல் தயிர் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த சிக்கனில் இந்த மசாலாலாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன். இப்போ காரத்துக்கு தேவையான கோரியண்டர் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கொஞ்சமாக மஞ்சள் தூள், இது கூட கொஞ்சமாக உப்பு. அடுத்ததாக ஒரு 1/2 லெமன் நல்லா புழிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி. இவ்வளோ தான் மேரினேட் பண்ணுறதுக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க சிக்கனோட. இதெல்லாம் மேரினேட் பண்ணி 1 hour போல் அது நல்லா ஊறுனா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை மூடி வச்சுருங்க. அடுத்ததாக அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு 2 பெரிய வெங்காயத்தை நீட்டமாக நறுக்கி இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கணுன்னா இது கூட 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த முந்திரி பருப்பையும் இதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயமும் முந்திரி பருப்பும் நல்லா வதங்கினோன்னே ஆற வச்சு ஒரு மிக்சியில் நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது ஆறினோன்னே நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அதை நல்லா ஃபைன் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கிரேவி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் கடாயை வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஒரு பிரியாணி இலை, ஒரு பெரிய துண்டு பட்டை, 2 கிராம்பு, இதெல்லாம் போட்டு லைட்டாக வதக்கிடுங்க. அது கூட ஒரு பச்சை மிளகாயை கீறி போட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க. அடுத்ததாக நம்ம இப்போ அரைச்சி வச்ச ஆனியன் பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஆனியன் பேஸ்ட்டெல்லாம் இதில் சேர்த்துட்டு அதை நல்லா 1 நிமிஷம் போல் இந்த எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததாக நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்துடலாம். சிக்கன்லாம் இதில் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 1 நிமிஷம் போல் இந்த சிக்கன் இதுலேயே நல்லா வதங்கணும். இப்போ பாருங்கள் சிக்கன் நல்லா இதுலேயே வதங்கிடுச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சிக்கன் வேகும் போது நம்மளுக்கு அதுலேருந்து தண்ணி வரும். ஸோ நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் இப்போ உப்பு காரம் பார்த்துட்டு நீங்கள் கூடவோ குறைவோ போட்டுக்கோங்க. அவ்வளோதான். லாஸ்ட்டாக கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம சிக்கனை மூடி வச்சுட்டு அது குக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நம்மளுக்கு நல்லா சிக்கன் வெந்து திக் கிரேவியாக வரும். அது வரைக்கும் இது குக் ஆகட்டும். இப்போ ஒரு 20 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள் சிக்கன் நல்லா குக் ஆகி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. குழம்பும் நம்மளுக்கு திக்காக இருக்குது. சிக்கன் வெந்துருச்சா பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம கடைசியாக கொஞ்சமாக கசூரி மேத்தி தூவி இறக்கிட வேண்டிதான். இதை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒரு பவுலில் மாற்றிடலாம். இது சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கிரேவியாக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியும் கூட.
நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அகைன் ஒரு சூப்பரான வீடியோவோட பார்க்கலாம். தேங்க்யூ.